எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய் இன்று என். எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மஹி, இந்த இது உனக்கு தான். என்னது கதிர் இது? ஓப்பன் பண்ணி தான் பாறேன். ஹே, இது அந்த பிரேஸ்லெட் தானே? ஆனால் நான் இதை வாங்கவே இல்லையே. நீ வாங்கல, ஆனால் நான் வாங்கினேன். எதுக்காக? உனக்கு பிடிச்சிருந்ததில்ல, அதுக்காக தான் வாங்கினேன். எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ அந்த ப்ரேஸ்லெட்டை வாங்கினப்போ உன் ஃபேஸ்லேயே தெரிஞ்சது உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கதிர். உனக்கு இது பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அதை போட்டு பாரு. நல்லா இருக்கா எனக்கு? ப்ரேஸ்லெட் நல்லா இருக்கு மஹி. நான் கேட்டது பிரேஸ்லெட்டை பற்றி இல்லை. அது வந்து நீயும் நல்லா தான் இருக்க மஹி. யாழினி அவங்க 2 பேர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, அப்போ நம்ம முன்னாடி போகலாம். ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக நடக்கிற? அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்கணும்ல, அதுக்காக தான். அடடா, உனக்குள்ளே இவ்வளோ அறிவு இருக்கான்னு? அதெல்லாம் எனக்கு எல்லாமே இருக்குது, வெளியே காட்டிக்க மாட்டேன், அவ்வளோதான். ப்ரேஸ்லெட்டை பத்திரமா வை மஹி. இருந்தாலும் அந்தளவுக்கு பெரிய கிஃப்டெல்லாம் இல்லை. இது எனக்கு பெரிய கிஃப்ட் தான் கதிர். சரி, ஓகே, உனக்கு பஸ்ஸு வருதுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம் காலேஜில். பார்த்து பத்திரமா போ மஹி. செலியன், யாழினி பாய், பஸ் வந்துருச்சு. பாய் மஹி. பாய் மஹி, பார்த்து போ. அக்கா, இது என்ன புதுசாக இருக்குது? பார்த்தா தெரியலையா? பிரேஸ்லெட்டு தான். ஓஹோ, யார் வாங்கி கொடுத்தது? யார் வாங்கி கொடுத்தா? இப்போ உனக்கு என்னடா? கதிரண்ணா தானே வாங்கி கொடுத்தாரு. வர வர நீ ரொம்ப கேள்வி கேட்டுகிட்டே இருக்க. நீ இரு, அம்மாக்கிட்டே ஒன்று சொல்லி வைக்கிறேன். அம்மா, இங்கே பாருங்களேன், அக்காவுக்கு கதிரண்ணா பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க லூஸு? எதுக்குடா கத்திட்டு இருந்த? இங்கே பாருங்கள், அக்கா கையில் பிரேஸ்லெட் இருக்குது. இதை கதிரண்ணா தான் இவளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவள் ஃப்ரெண்டு அவளுக்கு வாங்கி கொடுக்குறான், உனக்கு என்னடா? இந்த யுவன், இது உனக்காக. வாவ், இந்த வாட்ச் எவ்வளோ அழகாக இருக்குது. பிடிச்சிருக்கா இந்த வாட்ச் உனக்கு? அக்கா, இது சூப்பராக இருக்குது இந்த வாட்ச்சு. நேற்று வருண் இந்த வாட்சை கட்டிட்டு வந்தா, ஒரு வாட்டி கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு நான் போய் சீன் போடுவேன் பாரு. பாத்தியா உங்கள் அக்காவுக்கு மேலே எவ்வளோ பாசம்னு? ஆமாம்மா, ரொம்ப பாயாசம்தான். என்ன எப்போ வீட்டில் அடிதடி நடக்கும், இன்னைக்கு ஒரே அமைதியாக இருக்குது. எப்பயும் ஒரே மாதிரி இருக்குமா? அப்பா, இங்கே பாருங்கள், அக்கா எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கா. அவள் எல்லாத்தையுமே உனக்கு வாங்கி கொடுப்பாடா, அதை வாங்கி கொடுத்துட்டு திட்டு வாங்குவா அவங்ககிட்ட இருந்து. அப்படிலாம் இல்லைப்பா, அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சண்டை போடுறது. உனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காள், அதனால கொஞ்ச நாளைக்கு நீ இப்படி தான்டா பேசுவ. என்ன மஹி மெசேஜ் பண்ணியிருக்கா? பிரேஸ்லெட்டு ரொம்ப அழகாக இருக்குன்னு மெசேஜ் போட்டிருக்கா. உனக்கு பிடிச்சிருந்தா அதுவே போதும் மஹி. என்னன்னா யாருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. அதுவா, என்னோட ஃப்ரெண்டு தான். உன் ஃப்ரெண்டுக்கு பிரேஸ்லெட் பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டியா? இது எப்படி உனக்கு தெரியும்? சும்மா அடைச்சி விட்டேன், அதான் உண்மையாட்டிருக்கு. நீ ரொம்ப டேஞ்சரஸ் மகா. அண்ணா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கேளு மகா. நீ சந்தோஷமா இருக்கியா? ஆமாம் மகா, சந்தோஷமாக தான் இருக்கேன். எனக்கு அதுவே போதும். சரி, ஓகே, இந்த இது உனக்காக தான். அண்ணா, இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு? ஓப்பன் பண்ணி பாரு. வாவ், நெக்லஸ் தோடோட இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா. இது உனக்காக மஹி தான் வாங்கினான். மஹி அக்காட்ட தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு. சரி, ஓகேடா, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நீ போய் தூங்கு. ஓகே அண்ணா, பாய், குட் நைட். ஓகே, பாய், குட் நைட். எனக்கு எதுக்காக இந்த கனவு அடிக்கடி ஞாபகம் வந்துட்டே இருக்கு? ஒருவேளை கதிர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இல்லையா, அடிக்கடி அதனால் வரலான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டுக்காக நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். இந்த கொஷினை என்கிட்டயே கேட்டிருக்கேன், பட் இதுக்கான ஆன்சர் என்கிட்டயே இல்லையே. பிரேஸ்லெட் போட்டுட்டு போறியா? ஆமாண்டா, பிடிச்சிருக்கு, அதனால போட்டு போகிறேன். பிரேஸ்லெட்டை பிடிச்சிருக்கா இல்லை அதை வாங்கி கொடுத்தவங்கள பிடிச்சிருக்கா? இவன் அடி வெளுத்து எடுக்க போகிறேன், அமைதியாரு. சரிம்மா, நான் காலேஜ் கிளம்புறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. பத்தாது, இதுக்கு மேலே கதிர் மேலே மகிழினிக்கு சந்தேகம் வரணும்னா அவள் டைரெக்டாக பார்க்குற மாதிரி சுச்சுவேஷனை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். கதிர் உன்கிட்ட முக்கியமாக பேசணும். சொல்லு அனன்யா, என்ன விஷயம்? இங்கே இல்லை கதிர், தனியாக பேசணும். என்கிட்ட தனியாக பேசுகிறதுக்கு அப்படி என்ன இருக்குது? அந்த ஃபோட்டோ விஷயத்துக்கு மஹி அப்செட்டாக இருந்தால. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அவளுக்கு இன்னும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது, அதுக்காக தான் கதிர். அப்படின்னா அதுக்காக என்ன பண்ணணும்? நீ என் கூட கொஞ்சம் நேரம் வெளியே வந்து பேசேன், சொல்கிறேன். இல்லை அனன்யா, அது வந்து ப்ளீஸ் வா கதிர், மகிக்காக தான் சொல்கிறேன். சரி, ஓகே, நான் வரேன். அனன்யா கூட கதிர் எங்கே போகிறான்? இப்போ சொல்லி எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே? இல்லை கதிர், அந்த ஃபோட்டோ விஷயம் ரொம்ப பெருசாக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான். அதை தான் அன்றைக்கே பேசி முடிச்சாச்சு இல்லை, அப்புறம் என்ன? ஆமாம் கதிர், பட் மஹி என்னை நம்பலன்னு எனக்கு தோணுது. நீ அவகிட்ட என்னத்தை நிரூபிக்க நினைக்கிற? நம்ம 2 பேத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அவளுக்கு புரிய வைக்கணும் கதிர். அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற? அதுக்கு இந்த ஃபோட்டோவை அவகிட்ட காட்டணும் கதிர். இதுவும் பழைய ஃபோட்டோ தானே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் அவட்ட காட்டணும்? என்ன இவங்க 2 பேர் பேசுறது எதுவுமே கேட்கவே மாட்டேங்குது. சரி, நம்ம கிளம்பலாம், அப்புறமா கதிர்கிட்டே கேட்டுக்கலாம். இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை கதிர், சும்மா தான் உட்காந்துட்ருக்கேன்.
நான் எல்லா பக்கமும் உன்னை தேடிட்டு இருந்தேன், உன்னை ஆளே காணோம், இங்கே வந்து தனியாக இருக்க. கதிர் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், கேட்கலாமா? என் மகி, எப்போ வேணாலும் எல்லாமே என்கிட்ட கேட்கலாம், கேளு மகி. நீ அனன்யாவை கூட்டிகிட்டு கார்டனுக்கு வந்தியா? நான் இல்லை மகி, அவள் தான் என்னை கார்டனுக்கு கூட்டிகிட்டு வந்தா. அவள் எதுக்கு உன்னை கார்டனுக்கு கூட்டிகிட்டு வந்தா? அந்த ஃபோட்டோ விஷயம் பற்றி பேசுகிறதுக்காக தான். அவள் என்ன சொன்னா உன்கிட்ட? நம்ம 2 பேத்துக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாதுன்னு சொன்னோம். இங்கே பாரு மகி, நீ எதையோ பார்த்துட்டு உனக்குள்ளேயே வேறு மாதிரி நினச்சிட்டு இருக்காது, சரியா? நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல கதிர். அப்புறம் எதுக்கு இவ்வளோ அமைதியாக இருக்க? எனக்கு கோவம்லாம் எதுவும் இல்லை கதிர். அப்படியா இப்படியே இருக்க? எனக்கு பயமாக இருக்குது கதிர். பயமாக இருக்கா? எதுக்காக உனக்கு அப்படி இருக்கு? நான் உன்னை பற்றி அதிகம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் கதிர். நீ என்னை கவனிக்கும் போது மட்டும் எனக்கு ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. அதே சமயம் வேறு யார்கிட்டயாவது பேசினா எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னை அது பாதிக்குது. நீ எனக்காக ஏதாவது ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஏன்னு தெரியல கதிர். அதுக்கான பதில் உன்கிட்ட தான் மகி இருக்கு. ஆனால் எனக்கே தெரியலையே. உடனே தெரிஞ்சுக்கணும்னு அவசரப்படாத, உனக்கு எப்போ தெரியுதோ அப்போ வந்து சொல்லு, சரியா? நீ எனக்காக வெயிட் பண்ணுவியா? உனக்காக எத்தனை நாள் வேணா வெயிட் பண்ணுவேன் மகி. நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன் அன்பே ஒரு அகராதி. நீ தூங்கும் நேரத்தில்